குட் ஆஃப்டர்நூன் சோல்ஸ். இது நேற்று சாங்கில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸை வந்து தன்னோட லைஃப்பில் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா, ஆசையே இல்லாமல் போயிடுவோமோ, நம்ம ஒன்று என்ன இதாயிடும்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, நம்மளுக்கு வந்து ஒரு சாமியார் மாதிரியான பாத்வேல தான் நம்மளை கடவுள் எடுத்துகிட்டு போயிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது, நம்மளே அந்த மாதிரி மாறிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். நம்மளுக்கே வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே பிடிக்காம போயிருவோமோ, இப்போ ஏதோ ஒரு உத்வேகத்துல தான் நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம். நம்மளோட குடும்பத்த பார்க்குறோம், நம்மளோட பிள்ளைங்கள பார்க்குறோம். திடீர்னு வந்து நம்மளுக்கு எதுவுமே பிடிக்காம போயிடுச்சுன்னா, அப்புறம் அந்த ஒரு பற்று இருந்தா தானே, அந்த ஒரு ஸ்பார்க்கு உள்ள இருந்து அந்த ஒரு ஃபயர் இருந்தா தான், அட்டாச்மெண்ட் இருந்தா தான் நம்மளால வந்து பண்ண முடியும். அப்ப இந்த வழியில போகும்போது நம்மளுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா, நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டு போயிருவோமோ அப்படின்ற பயம் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. முக்கியமா வந்து ஆண்களுக்கு அதிகமா இருக்கு. ஆண்கள் வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கவே விரும்பாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய இக்னரன்ஸு. அவங்களாவே அப்படி நெனச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு பர்டனா தான் இருக்கும். மேக்ஸிமம் பீப்பிள் வந்து தன்னோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸு, கரியர்ன்னு எல்லாத்தையுமே வந்து அ தனக்குள்ள வந்து ஒரு காலேஜ் பையன் மாதிரியான ஒரு மென்டாலிட்டில நெறைய பேர் இருப்பாங்க. அந்த ஆசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதாவது ஒரு மாரி ஃப்ரீக்கியா ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பையன், அப்பா, அதுக்கப்புறம் அப்பாவோட ரோலு, ஹஸ்பண்ட் ரோல்லாம் எடுக்கிறனால நெறைய வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் பர்டன் எடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனா, அத வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா, இத நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நெனச்சு பண்ணுவாங்க. அவங்கள போய் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, உள்ளருந்து ஒரு பயம் வரும். நம்மளே வந்து அ ஒரு சில நெறைய சென்டிமெண்ட்ஸ நம்ம வச்சுக்கிட்டு, நம்ம வந்து இந்த பர்டன வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். இப்ப இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு பாட்டுக்கு எல்லாமே பிடிக்காம போய் நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா, என்ன ஆகுறது? நம்ம குடும்பம் என்ன ஆகுறதுன்ற ஒரு பயத்துல தான் நெறைய பேர் வந்து இத வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இந்த சாங்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிளியரா குடுக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, ஆக்சுவலா நம்ம ஒரு பர்டனா நெனச்சு செய்ற எல்லா விஷயமுமே, நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமா மாறிரும். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய கரெக்ட்டா நம்ம புரிஞ்சு, நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு பகுதியா நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா, நம்மளுக்கு கஷ்டம்னு ஒண்ணே இருக்கவே இருக்காது. நம்ம என்னலாம் ஆசைப்படுறோமோ, அதெல்லாம் நடக்கும். ஆனா, அந்த ஆசைய வந்து என்ன பண்றாருன்னா, கடவுள் வந்து அப்படியே ஷேப் பண்றாரு. ரொம்ப அதிகமா பெருசாவும் ஆக விட மாட்டாரு. பேராசைன்ற லெவலுக்கும் போ விட மாட்டாரு. அதே மாதிரி ஆசையே இல்லாத தன்மைக்கும் நம்மள வந்து அனுப்ப மாட்டாரு. நம்மள வந்து அந்த ஆசைன்றது எந்த லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளே வந்து நம்மளுக்கு வந்து மென்டரா வந்து டீச் பண்ணுவாரு. அந்த லெவல்ல இருந்தா தான் ஆக்சுவலா சொல்லப்போனா நம்ம உண்மையிலேயே சந்தோஷமா இருப்போம். நம்ம அது தெரியாம தான் சுத்திட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாளு. ஆசைன்ற ஒண்ண வந்து எந்த லெவல்ல வச்சுக்கணும், எந்த மாதிரி ரெகுலேட் பண்ணி, எந்த மாரி சேனலைஸ் பண்ணி எடுத்துட்டு போனா நம்மளுக்கு வந்து எந்த விதமான மன கஷ்டமும் இல்லாம, சொல்லப்போனா ஒரு மாரி சுப்ரீம் பிளிஸ்ன்னு இருக்குது இல்லையா? இப்ப ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம்னா, அந்த சாப்பாடோட அதிகபட்ச ஆனந்த நிலைய நம்மளால மட்டும் தான் அனுபவிக்க முடியுமே தவிர, இந்த ஆன்மீக உணர்வு இல்லாம, அந்த ஆன்மீகத்துக்குள்ள இறைவன வந்து தேடாம, தன்னோட சோல வந்து புரியாதவங்களுக்கு, அவங்க என்ன பண்ணாலும் அதுல வந்து அந்த உச்சக்கட்ட சந்தோஷம்னு ஒண்ண வந்து அனுபவிக்கவே முடியாது. இதத்தான் நான் சொல்ல நெறைய தடவ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்ப இந்த பாட்டு வந்தனால, இந்த பாட்டு மூலமா நான் இத வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தட் நீங்க நெறைய குரூப்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. உங்களோட மென்டீஸ்க்கெல்லாம் சொல்றதுக்கு, உங்க குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு சொல்றதுக்கு இந்த ஆடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, ஆசைப்படுறதுன்றது தப்பே கிடையாது. அததான் நான் நேத்தே சொல்லிட்டேன். நம்மளோட நேச்சுரலா நம்மளோட லைஃப்ல நம்மளோட ஒண்ணா கலந்த விஷயம் வந்து இந்த ஆசை. ஓகேயா? ஆசைன்றது இச்சை, அதுக்கப்புறம் டிசையர் அப்படின்றது. கடவுளே வந்து மனுஷங்கள பொறந்ததே வந்து அந்த ஆசைப்படி அடுத்து லெவல் போணும் அப்படின்றது தான். இப்ப வந்து நம்ம வந்து குரங்குல இருந்து நம்ம மனுஷங்களாகி, மனுஷங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆகுறோம் அப்படின்னா, அது எல்லாமே ஒரு ஆசையோட வெளிப்பாடு தான். இப்ப தீன்னு ஒண்ண வந்து இது பண்ணி தீய கண்டுபிடிக்கிறது எதுக்காக? அது மூலமா நம்ம லைஃப் வந்து பெட்டர் ஆகுறதுக்கு தான். கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அது மூலமா நம்ம அந்த தீய எப்படிலாம் யூஸ் பண்ணி, நெருப்ப எப்படிலாம் யூஸ் பண்ணி நம்ம லைஃப இம்ப்ரூவ் பண்ணலான்னு தானே ஒரு ஆசையில தானே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப கடவுள் வந்து அந்த ஆசைய வந்து அவர் வந்து தடுக்கவே கிடையாது. அந்த ஆசை மூலமா ஒரு கிரேவிங்ன்னு ஒண்ணு வருது. அதே மாரி ஒரு அப்சஷன் வருது. அப்சஷன்னா டூ மச்சா, ஐய்யயோ! எனக்கு இது இல்லன்னா இருக்கவே முடியாது அப்படின்ற மாரி ஒரு அடிக்ஷன் கைண்ட் ஆஃப் இருக்கிறது. இல்லன்னா டூ மச் ஆஃப் அட்டாச்மென்ட். நம்ம எந்த ஒரு ஆசையில இருக்கோமோ, அந்த ஆசை மேல அதிகமா வந்து பற்று வைக்கிறது. அப்படியே ரொம்ப அட்டாச் ஆயிக்கிறது. அதே மாரி டிபெண்ட் ஆக ஆரம்பிக்கிறது. அந்த அந்த பர்ட்டிகுலர் ஆசை வந்து எனக்கு நடந்தா தான்
என் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லன்னா என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல. நான் வாழ்றதுக்கே பிரயோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி நெனைக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல தான் கடவுள் வந்து வேண்டான்னு சொல்றாரு. ஆன்மீகத்திலயும் எல்லாருமே, அந்த ஆன்மீக அறிவு வந்த எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பண்ணாத, ஆசைய விடு, ஆசைய விடுன்னு சொல்றதுக்கு காரணம், பேராசைன்றது தான் அவங்க ஆசைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத முதல்ல நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக ஆசைப்படாம இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில கண்ணு முழிக்கிறோம் இல்லையா? அந்த கண்ணு முழிக்கிறதே வந்து அந்த வாழ்க்கைய வந்து நல்லபடியா வாழணுன்ற ஆசையில தான். நம்ம செய்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் ஆசை தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸா இருக்கு. ஸோ, அத வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் தாராளமா. சூப்பரா வந்து அத என்ஜாய் பண்ணலாம். அத வந்து பயங்கரமா ரெகுலேட் பண்ணி, அத நம்மளோட லைஃப்க்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங்கா மாத்தணும். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆசைய நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்காம, அந்த ஆசைக்கு அடிமையாயிர்றோம். ஸ்லேவா மாறிர்றோம். ஓகேங்களா? ஆசைன்றது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா மட்டும் தான் இருக்கணும். அதே மாரி ஆசை வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, அது என்ன ஆகும்? அது பாய்சன் ஆகுது. வேரஸ் ஆசைன்றது பிரேயர் மாதிரி எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மாரி இறைவன் விருப்பப்படுற மாரி, இறைவன் காட்டுற வழிப்படி இறைவன் நம்மளுக்கு மென்டரா இருக்காரு, டீச்சரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் காட்டுற வழிப்படி அந்த ஆசைய வந்து நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அது நம்மளோட ஆத்மாவோட குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, நம்ம அந்த வாழ்க்கைக்கு பொறந்ததே ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக தான். ஆத்மா ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக தான் இந்த பாடி எடுத்திருக்கு. இந்த பாடிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸு, பாடி ஆர்கன்ஸு, பாடி பார்ட்ஸு, அதுக்கப்புறம் அது மூலமா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸு எல்லாத்துக்கு பின்னாடியும் சோல் வந்து ஏதோ ஒரு பர்ப்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்டலு போர்டிங் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ளே நுழையிறோம், 12th ஸ்டாண்டர்டில் வெளியில் போகணும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம அங்கே என்ன வேலை பார்க்கணும், நம்ம வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் வந்து படித்து அடுத்தடுத்த லெவல் பாஸ் பண்ணிட்டு வெளியில் போகிறத விட்டுட்டு வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தானே பாதிப்பு. நம்ம என்ன பர்பஸ்க்கு வந்தோமோ அதுவே நடக்காது இல்லையா? அந்த மாதிரி தான். அந்த இடத்துக்கு ஆசையை வந்து நம்ம வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியலன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து மிஸ்யூஸ் பண்ணிருவோம் அப்படின்றனால தான் எல்லாருமே ஆன்மீகத்தில் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதில் இன்னைக்கு வந்து நான் வந்து வெறும் அட்டாச்மெண்ட் பற்றி மட்டும்தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் நாளைக்கு வந்து ஆம், இந்த ஆசையோட ரிலேட்டடான நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. அந்த வார்த்தைகளில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்றத சொல்லி நீங்களே உங்களை எப்படிலாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். 2 நாளாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். ஒரே நாளில் நிறைய ஆடியோஸ் போட்டாலும் மைண்டில் ஏறாது. அதனால ஸோ இப்போ இங்கே அட்டாச்மெண்ட் தான் இங்கே நம்ம லைஃப்லேயே ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு பெரிய வீக்னஸாக இருக்கிறது இந்த அட்டாச்மெண்ட் தான். நிறைய பேருன்னு சொல்கிறத விட ஆல்மோஸ்ட் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இந்த அட்டாச்மெண்ட் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஐடென்டிஃபிகேஷன் ரிலேஷன்ஷிப்புன்னு கிடையாது. நான் இந்த விஷயத்தோட சேர்ந்து என்னை அட்டாச் பண்ணாதான் நான் நானா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு ஒரு இந்த அட்டாச்மெண்ட் யார் மேலலாம் வரும்னா, ஒரு ஒரு ஆளுங்க மேல வரும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு கோல் வச்சுப்போம். கோல்னா ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா எல்லாருக்குமே இந்த வீடுன்றது ஒரு பெரிய கனவா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பதவி. நான் வந்து இந்த வேலையில, இந்த ஜாப்ல, இந்த பொசிஷன்ல இருந்தா தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ல இருந்தா தான் எனக்கு வந்து பிடிக்கும். அது இல்லன்னா நான் நானே கிடையாது அப்படின்னு நினைக்கிறது. இப்படி நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்தேன். நந்தினினா ஐஏஎஸ் தான். ஐஏஎஸ் இல்லாம நந்தினின்ற ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னோட வந்து நான் வந்து என்னைய ஐடென்டிஃபை பண்றதே நான் ஐஏஎஸ்ஸா தான் ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னு நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். 15 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து அப்படி இல்லாத ஒரு லைஃப் நான் வாழுவேனான்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்படி இல்லன்னா நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆளு தான். ஸோ அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். நம்மள போயி நம்ம ஏதோ ஒரு ஆளுக்காகவோ, இல்லன்னா ஏதோ ஒரு நம்மளோட நோக்கத்துக்காகவோ ரொம்ப ஆசைப்பட்டு அதோட நம்மள அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு பேரு தான் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? இது டிசையர் கிடையாது. டிசையர வந்து நம்ம வந்து கெடுத்து குட்டிச்சுவராக்கி அ மிஸ்யூஸ் பண்றது தான் அட்டாச்மெண்ட். ஆ இந்த இதில வந்து நம்ம அந்த அட்டாச்மெண்ட்ட வந்து நம்ம வந்து முக்கியமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல அட்டாச்மெண்ட்ட வந்து நம்ம ரொம்ப பெருமையா நெனச்சுப்போம். நம்மளே நம்மள ரொம்ப குளோரிஃபை பண்ணிப்போம். இது மோஸ்ட்லி எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்ட் இல்லன்னா ஒய்ஃப விரும்புறது, ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் முக்கியமா அந்த பேரண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப வரும். அது முக்கியமா மதர்ஸ் வந்து இத வந்து அதிகமா பண்ணுவாங்க. தன்னோட குழந்தை மேல வந்து ரொம்ப டூ மச் அட்டாச்மெண்ட்டா இருக்கிறத வந்து அத காட்டிட்டு, அத நெனச்சு நெனச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. அத நெனச்சு பயங்கரமா குளோரிஃபை
பண்ணிப்பாங்க. நான் இவ்ளோ அட்டாச்டா இருக்கேனேன்னு நெனச்சு நெனச்சு அதுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து தப்பு. இது வந்து உங்களோட பீஸு, உங்களோட செல்ஃப் ஒர்த்த எந்தெந்த வகையில அஃபெக்ட் பண்ணும் அப்டின்னா, பிராக்டிகலா லைஃப்ல வரும்போது இந்த அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கும் நல்லா இருக்காது, அவங்களுக்கும் நல்லா இருக்காது. ஆம் இது வந்து இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, அ என் மதர் சைல்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என் குழந்தை வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் நடக்கணும். அப்படி இல்லன்னா என் லைஃபே மீனிங்லெஸ்ஸு. என் குழந்தை டாக்டர் ஆனா தான் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என் குழந்தை டாக்டர் மட்டும் ஆகல அப்படின்னா, நான் வாழ்றதே வேஸ்ட்டு அப்படின்னு நெனைக்கிறது. வேரஸ் வந்து உண்மையான லவ் அப்படின்னா, என் குழந்தை சந்தோஷமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஐ மீன் பெர்ஃபெக்ட்டுன்னா, அ ஒழுக்கமா பின்னாடி அவங்களுக்கே எதுவும் பாதிப்பு வராதபடிக்கு பண்றதுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவேன். மத்தபடி நான் வந்து என் குழந்தைய வந்து நான் வந்து தேவையில்லாம கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தான் லவ். ஓகேங்களா? ஸோ லவ் வேற, அட்டாச்மெண்ட் வேற. அதே மாரி ஸ்பௌஸு, பார்ட்னர் அவங்க இது வரும்போது, அ நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட பயங்கரமா டீப்பா லவ் பண்றேன். அவர் இல்லன்னா நான் வந்து நானே கிடையாது. அவங்க இல்லன்னா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. அவங்க இருந்தா தான் நான் ஹோலா ஃபீல் பண்றேன். அவங்க இல்லன்னா ஒரு பார்ட்டே உடைஞ்ச மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது வந்து என்னன்னா, அவங்க இல்லன்னா நான் வந்து சர்வைவ் கூட ஆக முடியாது. அவங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நெனச்சு கூட பார்க்க முடியாதுன்னா, அது அட்டாச்மென்ட். வேரஸ் லவ் அப்டின்னா, நான் வந்து அன்கண்டிஷனலா அவங்கள நான் ரொம்பவே லவ் பண்றேன். சேம் டைம் நான் ஒரு ஹோல்சம் பெர்சனாலிட்டியா தான் நான் இருக்கேன். அவங்க இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அது வந்து என்னோட பெர்சனாலிட்டில எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனா, என்னோட லவ் வந்து எப்பவுமே வந்து அவங்க கிட்ட வந்து பயங்கரமா இருக்கும். நான் அவங்கள எதுக்காக வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நெனைக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் அந்த சட்டில் டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு. அதே மாரி இப்ப கரியர்ல வந்து என்னன்னா, அம் நான் வந்து டிசையர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பெர்சனா இருக்கணும். நல்ல டேலண்ட்டா என்னோட டேலண்ட்டையும் கான்ட்ரிபியூட் பண்ணி நான் நல்லா வளரணும்னு நெனைக்கிற லெவல் வரைக்கும் டிசைர். வேறஸ் அட்டாச்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த ப்ரமோஷன் மட்டும் கிடைக்கல அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய அவமானம், எனக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர், எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்ட மாதிரி, எனக்கு மட்டும் இந்த இன்கிரிமெண்ட் மட்டும் கிடைக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, அது அட்டாச்மெண்ட். அதே மாரி ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்ப டிசையர்னா, ஆ நான் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சோல்மேட் வேணும். நான் ஒரு நல்ல ஒரு மாரி அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அப்படின்னு நெனைக்கிறது ஆசை. எனக்கு இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் என்னைய வந்து பயங்கரமா லவ் பண்ணணும். அவங்க லவ் பண்ணல அப்படின்னா, நான்லாம் ஒர்த்தே கிடையாது. நான் செத்துரலாம் அப்படின்னு நெனைக்கிறது. அதுதான் அட்டாச்மெண்ட். அதாவது நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க வந்து ஒரு லவ்விங் பெர்சனா இருக்கணும். நீங்க வந்து அன்கண்டிஷனல் லவ்வ வந்து குடுக்கக்கூடிய பெர்சனா இருக்கணும். நீங்க வந்து கம்ப்ளீட் ஒரு பெர்சனா இருக்கும்போது, நீங்க வந்து கடவுளுக்கு தெரியும் யார் வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அந்த அட்ராக்ட் பண்ற ஒரு பெர்சன் வந்து ரைட்டான ஆளான்றத எல்லா பக்கமும் இருந்து செக் பண்ணி, டிவைன் வந்து அனுப்புன பெர்சன் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி, நீங்க உங்களோட லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் மேல டூ மச் ஆஃப் அப்சஷன் வச்சுக்கிட்டு, ரிஜெக்ஷன் ஃபியர் வச்சுக்கிட்டு, அதனால அமைதிய குலைச்சிட்டு, அதனால நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா, அது அட்டாச்மெண்ட். ஈவன் இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டில கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடவுள வந்து உணர்ந்து, கடவுள புரியிற பாதையில நான் வந்து டிராவல் பண்ணணும்னு மட்டும் நெனைக்கிறது ஆசை. அட்டாச்மெண்ட்டுன்றது இந்த எனக்கு 8 சித்திகளும் வரும். எனக்கு மேஜிக்கல் பவர்ஸ் வரணும். எனக்கு இறைவன வந்து இந்த மாதிரி பண்ணா ஏதேதோ பவர் வருன்றாங்க. நம்ம டெலிபோர்டேஷன் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நம்ம டெலிபதில ஒருத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி எதையாவது யோசிச்சுக்கிட்டு, அதெல்லாம் நடக்கல அப்படின்னா டிப்ரஸ் ஆகுறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, அந்த மாரி அதெல்லாம் தான் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? இந்த அட்டாச்மெண்ட் ரிலேட்டடான ஐடென்டிஃபிகேஷன் வந்து பயங்கர டேஞ்சரஸ். ஏன்னா, உங்களோட ட்ரூ செல்ஃப்ன்னு ஒன்னையே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எப்பவுமே வந்து அந்த பர்ட்டிகுலர் ஒரு பெர்சன் மேலேயோ, இல்ல அந்த கோல் மேலேயே ரொம்ப டூ மச்சா இருந்துட்டு, உங்களோட ஒரு ஹோல்சம் பெர்சனாலிட்டியவே நீங்க லூஸ் பண்ணிருவீங்க. அது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்குள்ள பயம், அப்புறம் வந்து அடுத்தவங்கள எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறது, இல்லன்னா கில்ட் கான்ஷியஸ்னஸ் குடுக்குறது, எல்லா வகையான நெகட்டிவ் இது எமோஷன்ஸையும் ஒரு விஷயம் வந்து ஜெனரேட் பண்ணுது அப்டின்னா, நீங்க அங்க டிசையர்ன்ற லிமிட்ல இல்லாம, அந்த லிமிட்ட மீறி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அத மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப ஆம் இந்த இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்டின்னா,
நீங்க அந்த டிசையர தாண்டி போயிட்டீங்கல்ல. டிசையருக்கு மேல என்ன இருக்கு? அட்டாச்மென்ட் வந்து அப்சஷன் குடுக்குது, அடிக்ஷன் குடுக்குது, உங்கள நெகட்டிவா மாத்துது. இப்படி ஒரு ஸ்கேல் மாரி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கேல்ல வந்து டிசையருக்கு கீழன்னா சுத்தமா டிசையரே இல்லாம ஃப்ரஸ்ட்ரேஷனா எது மேலயும் பற்று இல்லாம இருக்கிறது. டிசையருக்கு மேல வந்து அதனால நம்மளோட லைஃப்ல நெறைய விஷயங்கள லூஸ் பண்றது, நம்மளோட கேரக்டரயே மாத்துறது, நம்மளோட டே டு டேல நம்ம வந்து இறைவன் எப்படி வந்து நம்ம வாழணும்னு ஒரு விதி விதிச்சு வச்சிருக்காங்களோ, அதுபடி வாழாம ஒரு விஷயத்துக்குள்ளயே ஓவர் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகும்போது, அந்த மொமெண்ட்ல நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள நம்மளோட வாழ்க்கையில இன்டகிரேட் பண்ணும்போது, இறைவன் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அந்த மேல ஏறுன விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி டிசையர்ன்ற லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு. அவ்வளோதான். அவரு வந்து டிசைரே இல்லாம போயிற மாட்டாரு. ஆசையே இல்லாத இடத்துக்கு உங்கள கொண்டு போமாட்டாரு. அந்த ஆசை வந்து உங்கள நெகட்டிவா மாத்தாதபடிக்கு, அந்த ஆசை வந்து உங்கள பாசிட்டிவா வச்சுக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் தான் உங்கள கொண்டு வருவாரு. அதுக்கு பேரு பியூரிஃபிகேஷன் ஆஃப் டிசையர்ன்னு சொல்லலாம். சப்ரஸ் பண்ண மாட்டாங்க கடவுள். இந்த ஆன்மீக பாதை வந்து டிசைர சப்ரஸ் பண்ணாது. ஆசைய வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஆசைய அடக்கிலாம் வைக்காது. ஆசைய சுத்தப்படுத்தும். இது எவ்ளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுக்கு வந்து நம்ம ஆசைய வந்து யாராவது சுத்தப்படுத்த முடியுமா? இறைவனால மட்டும் தான் முடியும். அப்ப அந்த ஆசைய சுத்தப்படுத்தினா தான், அந்த ஆசை வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா கிடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லன்னா, நிஜமாவே இந்த ஆசை ஒர்த்து தானா நம்மளுக்கு? நம்ம லைஃப்ல இந்த ஆசைக்கு நம்ம இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குற அளவுக்கு இது முக்கியமான விஷயமா நீங்களே ரியலைஸ் பண்ணி, ஒண்ணு நீங்க அத விட்டுருவீங்க. அப்படி இல்லன்னா, அது உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு பாசிட்டிவா மட்டும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த ஆசை வந்து நிறைவேறும். இப்ப வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு பயங்கரமா பிரச்சனையா இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப விரும்புறீங்க. ஆனா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்த குடுக்க மாட்டேங்குது. அது உங்களோட பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்லன்னா அம் பார்ட்னரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா, அவங்க மேல வச்சிருக்கிற அந்த டூ மச் அன்பும், டூ மச் அட்டாச்மென்ட்டும் உங்களுக்கு வந்து பயங்கரமான கஷ்டத்த குடுக்குது அப்டின்னா, நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல வரும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஆ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு? என்ன ஃபியர் இருக்கு? எதுக்காக நீங்க வந்து தேவையில்லாம ஓவர் அட்டாச் ஆறீங்க? அந்த அட்டாச் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத உணர்ந்து, எ உங்கள ஃபுல்லா நீங்க சுத்தப்படுத்துவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல் திங்ஸு, கில்ட்டு, அப்புறம் ஆங்கரு எல்லாத்தையும் நீங்க கிளீன் பண்ணிட்டு, அந்த பெர்சன் மேல அன்பு மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு அன்கண்டிஷனலான ஒரு அன்பு இருக்கும். நீ என் லைஃப்ல இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, என்னோட அன்பு வந்து உனக்கு மாறாது. நீ இருக்கணுன்றது இறைவனோட விதியா இருந்தா என் வாழ்க்கையில இருப்பீங்க. இல்ல நீங்க இருக்கக்கூடாதுன்னு இறைவன் நெனச்சா மத்தபடி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க போயிருவீங்க. அதே மாரி அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்காது. அவங்க அத ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்னா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது போக போக என்ன ஆகும்னா, நீங்க இப்ப யார் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்களோ, அந்த பெர்சனும் மாறுவாங்க உங்களோட வைப்ரேஷனால. அவங்க ரொம்ப கொஞ்சம் மோசமான ஒரு ஆளா கூட இருப்பாங்க. ஐ மீன் மோசம்னா, இன்னும் உங்களுக்கு அன்பு இருக்கும். உங்களுக்கு வெறுப்பு வந்திருக்காது. ஆனா அன்பு இருக்கும். ஆனா இந்த விஷயத்த மட்டும் இவங்க சரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே! அப்டின்ற மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. அது வந்து மாத்தும். நீங்க இங்க மாற மாற அது வந்து அங்க மாத்தும். இத வந்து எந்த தெரபிஸ்ட்டாலயும் மாத்த முடியாது. எந்த சைக்காலஜிஸ்ட்டாலயும் மாத்த முடியாது. யாரு வந்து என்ன சொன்னாலும் இந்த மாதிரி ஒருத்தர நீங்க விரும்புற ஒருத்தர உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐடியலான ஒரு பெர்சனா மாத்துறதுக்கு எந்த சக்தியாலயுமே முடியாது. இறை சக்தியால மட்டும் தான் முடியும். அந்த இறை சக்தி பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில இந்த ஆன்மீக பாதையில போகும்போது மட்டும் தான் பண்ண முடியும். இதே தான். இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டில வந்தனால நான் வந்து கரியர விட போறேன். நான் வேலைய விட்டுற போறேன். வேலைய விட்டுட்டு நான் முழுமையா சேவை பண்ண போறேன். அப்படின்னு வந்து சொல்றது வந்து கடவுள் விரும்ப மாட்டாரு. அந்த கரியர்ல நான் எந்த அளவுக்கு நான் கத்துக்கிட்ட விஷயங்கள வந்து நான் அப்ளை பண்றதோ, அந்த மாரி டிவைன் வேல்யூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த டிவைன் வேல்யூஸ நான் வந்து அப்ளை பண்ணி என்னோட வேலைய பார்ப்பேன். இல்ல என்னோட கோல் ஓரியன்டடா பார்ப்பேன். அப்படி நான் போகும்போது எனக்கு என்ன குரோத் கிடைக்குதோ, அந்த குரோத் எனக்கு போதும் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நீங்க மாறுவீங்க. அது ஆப்வியஸ்லி என்ன குடுக்கும்னா, உங்கள ஒரு மேக்னெட்டிக் பெர்சனாலிட்டியா மாத்தி, நீங்க வந்து அந்த பயத்தோட, அந்த அட்டாச்மென்ட்டோட, அது ரிலேட்டடான நெகட்டிவ் எமோஷன்ஸோட இருந்தத விடவும், இப்படி நீங்க இருக்கும்போது நீங்க சீக்கிரமா குரோ ஆவீங்க. காடோட பிளெஸ்ஸிங்ஸ வந்து பயங்கரமா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதே தான் மணிலயும். மணிய நெனச்சு நீங்க பதறிட்டு, முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு, ரொம்ப பயந்துகிட்டு இருப்பீங்க. இப்ப வந்து உங்களுக்கு இறைவன் மேல ரொம்ப டீப் ஃபெய்த் வந்திருக்கும். மணின்றது ஒரு டூல் அவ்வளோதான். மணின்றது ஒரு கோல் கிடையாது. அத வச்சு என்னையோட ஒர்த்த யாரும் வந்து டிசைட் பண்ண முடியாது. நான் இறைவனுக்கு புடிச்ச மாதிரி வழியில ஒரு கர்ம யோகியா என்னையோட வேலைகள
நியாயமா, நேர்மையா நான் பார்க்குறேன். அதுக்கு இறைவன் எனக்கு என்ன குடுக்குறாரோ, அத குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பாத்துல போம்போது, ஆட்டோமேட்டிக்கா மணிய வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேராசை, அப்புறம் மத்தவங்களோட கம்பேர் பண்றது, அந்த ஃபியரு இதெல்லாம் போயிரும். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா. பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் போகாது. புரியுதுங்களா? அந்த எண்ணம் வந்து நல்லாவே இருக்கும். இன்னும் நெறைய கிரியேட்டிவான தாட்ஸ் வரும் உங்களுக்கு. புதுசு புதுசா சிந்திக்கணும்னு தோணும். எப்புட்றா இவ்ளோ நாள் நம்ம இதெல்லாம் சிந்திக்காம இருந்தோம்? அப்ப நம்மளோட ஃபியர் தான் நம்மள வந்து டென்ஷனு, ஆங்ஸைட்டி தான் நம்மளுக்கு வந்து இது எல்லாத்தையும் தட போட்டிருந்திருக்கு. இப்ப பாரு அப்படி காமா இருக்கும். பணம் எப்படி வருமோ கடவுளுக்கு தெரியும் அது வரும். நான் என் வேலைகள மட்டும் பார்க்குறேன்னு நெனைக்கும்போது, புதுசு புதுசா வருதே சிந்தனைகள்லாம்ன்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த அட்டாச்மெண்ட்ல முக்கியமான ஒண்ணு, நீங்க ஸ்பிரிச்சுவலா இல்லன்னா, டூ மச்சா அட்டாச் ஆயிருப்பீங்க. இப்ப ஸ்பிரிச்சுவலிட்டிக்குள்ள வந்த பிறகு, அப்ப அந்த அட்டாச்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ டிட்டாச்மெண்ட் அப்படின்னா, டோட்டலா எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுறது கிடையாது. அதோட அவுட்கம் இருக்குது இல்லையா? ரிசல்ட். அந்த ரிசல்ட் மேல வந்து எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாம, இப்படிதான் வரணும், இப்படிதான் இருக்கணும், இவங்க என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் என் கூட காலம் ஃபுல்லா வரணும். இந்த கோல நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அவுட்கம் பேசிஸ்ல நம்ம ஒர்க் பண்றத விட்டுட்டு, அந்தந்த மொமெண்ட்ல கம்ப்ளீட்டா ரொம்ப இந்த இந்த டிட்டாச்மெண்ட்ல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, தாமரையில தண்ணி மாரி இருப்போம். தாமரையில தண்ணின்னா, அதுக்காக எதையுமே என்ஜாய் பண்ணாம இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. அ ஒரு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அ அத வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நெனைப்போம். பட் அது நடக்கலனாலும் பரவால்ல. நான் நல்லா சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா, அதுக்காக நான் ஒரு முயற்சி எடுத்தேன்ல, அந்த முயற்சியில நான் நெறைய கத்துக்கிட்டேன். அந்த முயற்சி எடுக்கும்போதே நான் ஆக்சுவலா சந்தோஷமா தான் இருந்தேன். அப்படின்ற மனநிலைக்கு நீங்க போயிருவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப சென்னையிலருந்து ஒரு டெஸ்டினேஷன் பிளான் பண்றீங்க. அ ஏதோ ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அ குளு மணாலின்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் அந்த டெஸ்டினேஷனுக்கு போனா தான் என்னோட ஆசைலாம் தீரும். அங்க போனா நான் அவ்ளோ சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறத விட, இங்கேருந்து நான் அந்த ஜர்னி பண்ணும்போதே நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறீங்கன்னு வைங்களேன். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறீங்கல்ல. அதே மாரி அங்க போய் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால அந்த ஜர்னிய பண்ண முடியல அப்படின்னாலும், பதட்டப்பட மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஓகே டிவைன் பிளான் அதுதான்னா பரவால்ல அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவீங்க. அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால தான் அந்த ஜர்னி வந்து ஸ்டாப் ஆயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஃபியூச்சர்ல தெரியும். தெரியும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பட் இந்த ஜர்னியவே நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருக்கும். நெனச்சு பாருங்க இப்படி நம்ம நெஜத்துல இருப்போமா அப்படின்ட்டு. நம்மளோட ட்ரிப் கேன்சல் ஆனா எந்த அளவுக்கு நொந்து போவோம். அதே மாரி இந்த ஜர்னிய வந்து எல்லாரும் விரும்பவே மாட்டோம். அதுல ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐயோ! எப்படா போவோம்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இருப்போம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நடக்காது. அந்த டிட்டாச்மென்ட்ல எவ்ரி மொமெண்ட்டையும் ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்போம். அது என்ன மாதிரியான அது லவ்விங் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல எதா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த அந்த பிரசன்ட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து நார்மல் ஸ்பிரிச்சுவலா இல்லாத பீப்பிள்க்கு அவ்ளோ ஈஸியா வராது. இந்த டிட்டாச்மென்ட்க்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, இப்ப பேரண்டிங்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டிட்டாச்மென்ட்னா என்ன நெனைக்கிறீங்கன்னா, குழந்தை மேல அக்கறையே இல்லாம இருக்கிறது. அது என்ன ஆனாலும் எனக்கு கவல கிடையாது. அதோட கர்மாப்படி அதுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு நெனைக்கிறது தான் டிட்டாச்மென்ட்ன்னு நெனைக்கிறீங்க. அது கிடையாது. டிட்டாச்மென்ட்னா பயங்கரமா குழந்தை மேல அன்கண்டிஷனலா வந்து ஒரு அன்ப வைக்கிறது. அதே மாரி அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா கைட் பண்றது. அட் த சேம் டைம் நம்ம கனவ போய் அவங்க மேல திணிச்சுட்டு, இல்ல அவங்க நம்மளுக்கு பிடிச்ச மாரி இப்ப அவங்க சரியா படிக்கலன்னு வைங்களேன், உடனே அதுக்கு டென்ஷன் ஆகுறது, அழுகுறது, அவங்கள போட்டு திட்டுறது, அந்த மாதிரி இல்லாம, ஏன் குழந்தையால சரியா படிக்க முடியல அப்படின்றத டீப்பா புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு அந்த படிக்கிற எபிலிட்டி இல்ல அப்படின்னா, அவங்கள அதுல லைட்டன் பண்ணிட்டு, அவங்களோட மத்த எபிலிட்டிய கண்டுபிடிச்சு சரி பண்ணி அவங்களுக்கோட பாதைய காட்டுறது. இந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் கூட மனசு சங்கடப்படாம, டிசப்பாயிண்ட் ஆகாம பண்றது தான் டிட்டாச்மென்ட். வேரஸ் வந்து, ஐயோ! என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குதுன்னு நெனச்சுட்டு, அதனால டென்ஷன் ஆயிட்டு, அந்த பிள்ளைங்களையும் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறது தான் அட்டாச்மென்ட். ஸோ, அப்ப அட்டாச்மென்ட்ல பேரண்ட்டும் கஷ்டப்படுவாங்க, சைல்டும் கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ம் இப்ப லவ் ரிலேஷன்ஷிப்ல ஸ்பவுஸ் ரிலேஷன்ஷிப்ல நான் சுத்தமா எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாம போயிட்டேன். என்னோட ஸ்பவுஸ் கிட்ட நான் எதுவுமே காட்டுறது கிடையாது. அப்படின்னு நம்ப ஆயிட்டேன். என்ன வேணா நீ பண்ணிட்டு போ. அவ்வளோதான். நான் அப்படியே மரம் மாரி இருப்பேன். அப்படின்ற மாரி சொல்றதுக்கு பேரு அ டிட்டாச்மென்ட் கிடையாது. டிட்டாச்மென்ட்னா அவங்கள அப்படியே பரிபூரணமா விரும்புறது. அட் த சேம் டைம் அவங்கள லூஸ் பண்ணிருவோமோன்ற பயம் இல்லாம போயிடுறது. அவங்க இல்லன்னா நம்மளால இருக்க முடியாதோ அப்படின்ற அந்த பயம் இல்லாம, அதே மாரி அவங்க ஏதாவது நெகட்டிவா இது பண்றாங்கன்னா, அந்த மொமெண்ட்ல மட்டும் அத ஹேண்டில்
ஹேண்டில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத வந்து அப்படியே ஃபர்கெட் பண்ணிட்டு, என்னனாலும் அவங்க வந்து நம்மளுக்கு கடவுள் குடுத்த பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேல கிரட்ஜ் வச்சுக்காம இருக்கிறது. இதுதான் வந்து அந்த அன்கண்டிஷனலா, டிட்டாச்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. இது வந்து எப்ப வரும் அப்படின்னா, முழுசா வெறுக்காம ஒரு ஹாஃப் இருக்கும்போது தான் வரும். நீங்க முழுசா வெறுத்து போன ஸ்பௌஸ வந்து உங்கள வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்கள வந்து விரும்புங்கன்னு சொல்ல வரல. நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு, அவங்க மேல கிரட்ஜோ, இல்ல அவங்க மேல வெறுப்போ இல்லாம, என் லைஃப்ல கடவுள் நான் ஏதோ லேர்ன் பண்றதுக்காக நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதான் டிட்டாச்மென்ட். ஸோ இதுவே ஆடியோவே நெறைய வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அட்டாச்மென்ட், டிட்டாச்மென்ட், டிசையர், கிரேவிங், லாங்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் வந்து பர்சனலா வந்து ஒரு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸை வந்து வச்சு கன்சிடர் பண்ணுவேன். நான் வந்து எந்த லெவலில் இருக்கேன், டிசையர்ன்ற லெவலில் இருக்கேனா இல்லைனா அதை தாண்டி நான் போகிறேனான்னு நான் வந்து எப்போவுமே என்னை செக் பண்ணிப்பேன். அது நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னோடய தாட்டை வந்து அது வந்து பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னா, அப்போ நான் டிசையர்ன்ற விஷயத்தை தாண்டுறேன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஃபுல்லாக மல்டிபிள் திங்ஸ் நடக்கும். மல்டிபிள் பீப்புளோட பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நிறைய திங்ஸ் மூலமாக கடவுள் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி கிளாஸில் போய் ஸ்கூலில் கற்றுக்குறோமோ அதே மாதிரி தான். அப்போ நம்ம வந்து அதில் ஒரே ஒரு பார்ட்டு தான் இப்போ நம்மளோட ஒரு டிசையர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஒரு டிசையரை மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபுல் டே வந்து ஒரு மாதிரி வேற எல்லாத்துக்குமே மெக்கானிக்கலாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு நம்ம அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது வந்து டிசையர் டிசையர் வந்து டிசையரோட லிமிட்டை தாண்டிடுச்சு. ஓகேங்களா? அட்டாச்மெண்ட்டு, கிளிங்கிங்கு, அப்சஷனை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்குவேன். அதோட அப்போ நான் எப்படியாவது ஒர்க் பண்ணி அதை நான் வந்து கட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அது ஒரு ரெட் ஃப்ளாகாக நான் வச்சுப்பேன். ஓகேங்களா? தென் செகண்ட் வந்து வேறு வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஹெல்த்து, இல்லை என்னோட எத்திக்ஸு, இல்லை வேறு ஏதாவது டியூட்டிஸ் இருக்கும். அந்த டியூட்டிஸ் எதையுமே பண்ணாமல், இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, இல்லைன்னா கெடுத்துக்கிட்டு, நான் வந்து டூ மச்சா எஃபர்ட்ஸ் வந்து இந்த விஷயத்துக்கு போடுறேன் அப்படின்னா, அதுவும் வந்து தப்பு. இது வந்து ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, டிவைன் சரண்டர்ல அவரே கட் பண்ணி விடுறாரு. நம்ம எஃபர்ட்ஸ் போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஆசை எந்த கண்ட்ரோல்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன் அப்படின்னா, அவரே இதெல்லாம் பண்ண வைக்கிறாரு. ஏன்னா, நான் வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக, ஒரு ஆசைக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி ஒண்ணு பண்ணியிருப்பேன். அது ஒரு பிரயோஜனமும் இல்லாத மாரி ஆக்கி விடுவாரு காடு. அப்பதான் யோசிப்பேன். ஆஹா! அப்ப நான் ஃபுல் டே வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்க கூடாது. அப்ப வேற ஏதோ டிவைன் எனக்கு டீச் பண்ண நெனச்ச எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சு உடனே வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். அதே மாரி ஹியூமன் வேல்யூஸ் நம்மளோட வேல்யூஸ்ன்றது நிறைய இருக்குது இல்லையா? அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் ஹார்ம் பண்ணாமல், மற்றவங்களுக்கு டேமேஜ் காஸ் பண்ணாமல் இருக்கிறது, சீட் பண்ணாமல் இருக்கிறது, பீட்ரே பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுல்ல, ஏமாத்துறது. இதை எதையாவது ஒன்று நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம டிசைன்ற லெவலை தாண்டிட்டோம். ஆசைன்றது பேராசை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணுவோம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப வேணும், எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும், இவங்களுக்காக நான் எதை வேணால் பண்ண தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் முட்டாள்தனமாக நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் அதை வச்சு நான் எப்போவுமே பார்ப்பேன். இதை நான் பண்ணுறதுக்குனால என்னோட எத்திக்ஸ், என்னோட ஹியூமன் வேல்யூஸ் எதையாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறேனா அப்படின்னு பார்ப்பேன். காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு என் மைண்டு வருதுனாலே அப்போ ஐ எம் இன்டூ அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். இன்டெகிரிட்டியோடு இருக்கும். நம்மளோட ஆசை வந்து நம்மளை வந்து இன்டெகிரிட்டியோடு இருக்க வைக்கும், ஆனஸ்ட்டாக இருக்க வைக்குமே தவிர தப்பு பண்ண வைக்காது. அதே மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸு. இது எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா, நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? இது எனக்கு இல்லன்னு ஆயிருச்சுன்னா, நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இப்போ ஒரு நாள் நான் நெனச்ச மாரி நடக்கல. அப்படின்னா எனக்குள்ள என்ன வருதுன்னு நான் யோசிப்பேன். எனக்குள்ள ரொம்ப டூ மச் ஆஃப் ஆங்கரோ, இல்லன்னா அழுகையோ, வருத்தமோ, கில்ட்டோ இல்லை ஹெல்ப்லெஸ்னஸோ வருது அப்படின்னா டெஃபினட்டாக நான் பேராசைன்ற லெவலுக்கு போயிட்டேன். ஏன்னா நீ எஃபர்ட்ஸ் போடு, ஆனால் அது நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பண்ணாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு நீ போகணும். இல்லை நீ நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தாலும் ஓகே, இப்போ என்ன இது நடக்கலைன்னா என்ன பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நீ போகிற அப்படின்னா நீ வந்து டிசைன்ற லெவலில் இருக்க. பட் அது அது இல்லாமல் உனக்குள்ள பயங்கரமான நெகட்டிவ் திங்ஸை கொடுக்குது. அந்த அழுகணும்னு தோணுது, பயங்கரமாக கதறணும்னு தோணுது, யாரையாவது ப்ளேம் பண்ணணும்னு தோணுது, இல்லை நம்மளையே நம்ம பனிஷ் பண்ணிக்கணும்னு தோணுது, ஹாப்பியாகவே இருக்க முடியல. ஈவன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச எத்தனை விஷயம் வந்து அப்போ நம்ம கையில் வந்து கொடுத்தா கூட நம்மளால் அதில் ஹாப்பினஸ் பார்க்க முடியல அப்படின்னா அதுதான் எமோஷனல் ஸ்லேவரி. நீங்கள் வந்து டூ மச்சாக வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை பர்டிகுலர் விஷயத்துக்கோ அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி
உங்களோட செல்ஃப் ஒர்த்த வந்து அதோட அவுட்கம்ம வச்சு டிசைட் பண்றது. இது நடந்தா தான் என் வாழ்க்கையா இருக்கும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐஏஎஸ் தான் என்னோட எய்ம்ன்னு வச்சிருந்தேன். நான் ஐஏஎஸ் பாஸ் ஆனா தான் நான் நந்தினி. நான் வந்து இந்த பொறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். நான் அப்படி பாஸ் ஆகல அப்படின்னா, நான் வாழவே தகுதி இல்லாத ஆளு. நான்லாம் யார் மூஞ்சில முழிப்பேன்? நான் யார்கிட்ட போவேன்? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம்ல. அதுதான் செல்ஃப் ஒர்த். ஸோ உங்க செல்ஃப் ஒர்த்த டிசைட் பண்ற ஒரு விஷயமா நீங்க எதையாவது ஒண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது இறைவன் விரும்புற ஆசை கிடையாது. அது பேராசை. ஓகேங்களா? உங்க செல்ஃப் ஒர்த் வந்து அதில் கிடையாது. உங்களுக்கு வரப்போகிற எல்லா ஆசைகளுமே உங்களுக்கு ஏதாவது ஒன்று டீச் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கே தவிர, நீங்கள் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுக்குறதுக்கோ உங்களுக்கு லேபிள் பண்ணுறதுக்கோ வரல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபெயிலியர்ன்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிசைன்ற லிமிட்டில் இருக்கீங்க. இல்லை என்னால் எல்லாம் தாங்கவே முடியாது, அவ்வளோதான், நான் செத்துருவேன், இதுக்கு நான் செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பேராசன்ற லெவலில் இருக்கீங்க. அதே மாதிரி டூ மச்சா எமோஷனல் டிபெண்ட். அவங்க இருந்தால் தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது, அவங்க இருந்தால் தான் என் மனசு அமைதியாக இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து என்னை அவமரியாதை பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்கள நான் லூஸ் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்காக நான் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவங்க இல்லாத வாழ்க்கை வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எனத்தையாவது பண்ணிக்கிட்டு ஒரு ஃபியரோடையே நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை வீக்காக மாற்றிக்கிறோம் அப்படின்னா, அதுவும் வந்து அட்டாச்மெண்ட்டு. ஓகேங்களா? அப்போ நம்மளை ஒரு விஷயம் வீக் ஆகுதுனாலே அப்போ அது வந்து தப்பு. அப்போ நம்ம தான் நம்மளை வந்து உட்காந்து திங்க் பண்ணி நம்மளை வந்து மாற்றிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு லூப்லேயே வந்து ஒரு விஷயத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு கோலாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸு பாஸ்ட்டை பற்றியே நினச்சி ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இந்த மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மன அமைதியே இல்லாமல் அவுட்கம்மை வச்சு 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 நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து உங்கள் மைண்டில் அதுலேயே தான் இருக்கீங்க. ஓவர் திங்கிங், அதை தான் சொல்ல வரேன். ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து அந்த ஆசைன்ற லெவலை தாண்டிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்ப இப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த ஆசைன்ற லெவல தாண்டும்போது என்னென்ன நடக்கும்? உங்களோட ட்ரூ பர்சனாலிட்டிய லூஸ் பண்ணிருவீங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு ஃபியர்ல இருப்பீங்க. இத லூஸ் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன ஆயிரும்? அப்டின்ட்டு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துரும். ஐடென்டிட்டினா நீங்க யாருன்னே உங்களுக்கு புரியாம இருக்கும். நீங்க எத ஆசைப்பட்டீங்களோ அதிலேயே தான் இருப்பீங்க. அந்த ஆசை நடக்காதபோது பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. நீங்க யாருன்னே உங்களுக்கே தெரியாதபடி உங்களுக்கு உங்கள ஐடென்டிஃபிகேஷனே இல்லாம போயிரும். அப்புறம் ரொம்ப சஃபர் ஆவீங்க. அப்புறம் உங்களோட குரோத் வந்து அதனால பயங்கரமா பாதிக்கும். ஏன்னா காட் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு குரோத்த பிளான் பண்ணியிருப்பாரு. நீங்க இந்த ஆசை இந்த விஷயம் தான் என்னோட வாழ்க்கை, இவங்க தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்ப அது இல்லாத போது டோட்டலா மத்த எதையுமே பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஸ்பிரிச்சுவல் பெர்சனா இருந்தாலும் சரி, நான் ஸ்பிரிச்சுவல் பெர்சனா இருந்தாலும் சரி, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நீங்க எது மேல டூ மச்சா அட்டாச்டா இருக்கீங்களோ, அது வந்து இப்ப நீங்க பண்ணியிருக்க நல்ல கர்மானால என்ன பண்ணும்னா, இறைவனோ, யுனிவர்ஸோ என்ன பண்ணும்னா, அந்த அட்டாச்மெண்ட்ட உங்ககிட்ட இருந்து தூக்குறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு ஆள் மேல நீங்க ரொம்ப அதிகமா அன்பா இருக்கீங்க, ரொம்ப அட்டாச்டா இருக்கீங்கன்னா, அவங்கள உங்ககிட்ட இருந்து இந்த யுனிவர்ஸ் வந்து பிரிக்கும். பிரிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யூசுவலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கதறுவாங்க, அழுவாங்க, ஐயோ! இல்லாம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு, அந்த ஆளோட திரும்பி சேர்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி, அதுல தன்னோட பர்சனாலிட்டில இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா விஷயத்தையும் இழந்துருவாங்க. இழந்து அந்த ஆள வந்து திரும்பி கூட அச்சீவ் பண்ணிருவாங்கன்னு வைங்களேன். ஆனா, அதுல நெறைய டேமேஜஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு. யுனிவர்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, இவங்க விடாப்பிடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி குடுத்துரும். ஓகேங்களா? ஆனா, அதுக்கு இடையில நெறைய உங்களோட பர்சனாலிட்டில டேமேஜ் ஆயி, நெறைய வந்து உங்களோட குரோத் பாதிச்சு, இறைவன் என்ன உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நெனச்சாரோ, அது எதுவுமே நடக்காத பெரிய டேமேஜோட திரும்பி கிடைக்கும். கிடைச்ச பிறகும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நிஜமா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், நீங்க என்னலாம் லூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு பயங்கரமான வேதனைய தான் தரும். அப்ப யுனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, திரும்பியும் வந்து அந்த ஆள வந்து பிரிக்கணும்னு நெனைக்கும். அப்பயாவது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, புத்திசாலித்தனமா நம்ம யாருன்றத செல்ஃப் அனலைஸ் பண்ணி, யாராவது ஒருத்தவங்க அப்பதான் வந்து நம்மகிட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேசுவாங்க. ஓகே, இந்த வழியில போனா என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துரும்னு சொல்லிட்டு, அந்த வழியில புத்திசாலித்தனமா போகும்போது தான் நம்மளுக்கு ரியலைசேஷன் வரும். ஆனா, இது மேக்ஸிமம் பீப்பிள் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பி அந்த லூப்லயே போய் மாட்டி, அவங்களோட லைஃப்ல ப்ரெஷியஸான நெறைய விஷயங்கள இழந்துருவாங்க. அது கூட வந்து நெறைய கர்மாவ ஜெனரேட் பண்ணிருவாங்க. கர்மா ஜெனரேட் ஆனா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல அது திரும்பி பேக் ஃபயர் ஆகும். ஸோ லைஃப் பிகம்ஸ் வேஸ்டட் அவ்வளோதான். வேஸ்ட் ஆயிருக்கும்.
திரும்பி பார்க்கும்போது, பெருசா நம்ம எதுவுமே வந்து சாதிச்சிருக்க மாட்டோம். ஒரு உடம்பு முடியாம நம்மளோட 80 வயசு வரைக்கும் நம்ம வாழ்றோம்னு கூட வச்சுக்கோங்களேன். 70, 80 வயசுல திரும்பி பார்க்கும்போது லைஃப் ஃபுல்லா இந்த அட்டாச்மென்ட்டுக்காகவே நம்ம பயந்து, 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 பயந்து ஒரு மெக்கானிக்கலா ஒரு அனிமலிஸ்டிக் லைஃப்ப தான் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உணர்வோம். அப்ப என்ன ஆகும்? சோலோட பர்ப்பஸ் வேஸ்ட் ஆயிரும். அப்ப திரும்பி வந்து கடவுள் வந்து நம்மள பொறக்க வைப்பாரு. ஆனா, இப்ப என்ன ஃபெசிலிட்டி நம்மளுக்கு குடுத்திருந்தாரோ, அத விடவும் கம்மியா குடுப்பாரு. ஏன்னா, நான் இப்போ உனக்கு எல்லாத்தையும் குடுத்தேன். எல்லாமே கரெக்ட்டா குடுத்துமே நீ வந்து தேவையே இல்லாம ஒரு ஆள் மேலயோ, இல்ல ஒரு விஷயம் மேலயோ ஓவர் அட்டாச்மென்ட் பண்ணி உன் லைஃப்ப லூஸ் பண்ணில. இன்னும் உனக்கு பெயின குடுக்குறேன். அப்பதான் வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அகைன் நம்மள வந்து வாழ வைப்பாரு. இதுதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறது. என்னோட இன்ட்யூஷன்ஸ்ல என் கண்ணு முன்னாடி நெறைய பேரோட வாழ்க்கை வாழ்றத பார்த்து நான் தெரிஞ்சு வச்சிருக்க விஷயங்கள். இல்லன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க அட்டாச்மென்ட்ல அவங்க யூனிவர்ஸ் வந்து அவங்கள பிரிச்சுருச்சுன்னா, வேற யார் மேலயாவது உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிரும் அட்டாச்மென்ட். உங்கள நீங்க திருத்திக்கவே மாட்டீங்க. உங்கள நீங்க சரி பண்ணிக்கவே மாட்டீங்க. திரும்பி வேற ஒருத்தவங்கட்ட ஷிஃப்ட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா, காலம் ஃபுல்லா லைஃப் லாங் வயசான வரைக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு யாராவது அதாவது அந்த ஆள் தான் மாறிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளை மேல பாசமா இருப்பீங்க. அந்த பிள்ளை நம்மள ஹர்ட் பண்ணிருச்சுனா, திரும்பி வேற பிள்ளை மேல இருக்கும். இல்லன்னா ஃப்ரெண்ட் மேல இருக்கும். இல்லன்னா பேரண்ட் மேல இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு யார் மேலயாவது அட்டாச்மென்ட்டோட வாழ்ந்தா தான் உங்க வாழ்க்கை வந்து ஒரு திருப்தியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். லாஸ்ட் வரைக்கும் உங்கள நீங்க வந்து அனலைஸ் பண்ணி உங்கள சரி பண்ணவே மாட்டீங்க. அப்பயும் உங்களோட சோல் பர்ப்பஸ் வேஸ்ட்டா போயிரும். ஓகே. இதெல்லாம் தான் இப்ப நடந்துட்டுருக்கு. வேரஸ் நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு பெயின் அனுபவிச்சு நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்டின்னா, இறைவன் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, நீங்க பிரிஞ்சு போன அந்த பெர்சன அப்படி இல்லன்னா, உங்களோட நடக்க முடியாம போன கோல திரும்பி கொண்டு வந்து தருவாரு. அப்படி இல்லன்னா, அந்த கோல விட பெஸ்ட் லைஃப்ப உங்களுக்கு வாழ வைப்பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐஏஎஸ் ஆகல. ஆனா, ஐஏஎஸ் ஆயிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா, இந்த அளவுக்கு மனநிறைவா, இந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ட்டா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நான் இருந்திருப்பேனான்னு தெரியாது. ஆனா, இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து அ எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு வந்து பெஸ்ட்ட தானே கடவுள் குடுத்துருக்காரு. அது வந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்த பிறகு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்படி இல்ல, நீங்க யாராவது ஒரு பெர்சன லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்களே திரும்பி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா வந்து உங்களுக்கு திரும்பி குடுப்பாரு. இல்லன்னா அவங்கள விட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பெர்சன உங்களுக்கு குடுப்பாரு. அப்ப நீங்க அட்டாச்மென்ட் இல்லாம நீங்க வந்து அத வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பெரிய ஆடியோவா தான் இருக்கும். ஆனா, இதுல உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பரா லைஃப்ப எடுத்துட்டு போயிருவீங்க கடவுளோட துணையோட. கடவுள் என்ன சொல்ல வராரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஏன்னா, நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கூட வரப்போற ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆசை தான். ஆசையோட தான் நம்ம வாழுவோம் எப்பவுமே. நம்ம மனசுல பல ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையோட மேனிஃபெஸ்டேஷன் தான் நம்ம லைஃபே. அப்ப அந்த ஆசைய எந்த லிமிட்ல வச்சுக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா, லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே. இன்னைக்கு இது போதும். நாளைக்கு நான் பேலன்ஸ் சொல்றேன். தேங்க் யூ ஆல்.